காலி டெஸ்ட் மேட்சோட டே 3 சோனல் தினுஷா, திக்வெல்லா இவங்களோட த ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இப்ப இந்தியா வந்து 178 லீட்ல இருக்கிறாங்க. காலி டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா இன்னைக்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமைய மாத்தி போட்டது இவங்க தான். ஏன்னா இப்பவும் இந்தியா தான் ஜெயிப்பாங்களா? நாளைக்கே முடியுமா இந்த போட்டி? அப்படிங்கிற ஒரு கேள்வி மைண்ட்ல இருக்கலாம். பட் என்னமோ ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாரி இந்த ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு தோணியிருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? யார் கையில இருக்கு? என்ன பண்ணா இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க? இந்தியா தான் ஆல்மோஸ்ட் ஒரு 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 அப்பர் ஹேண்ட். பட் இருந்தாலும் சில பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். நெறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிஎல்லோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிளேயர்ஸோட இன்டர்வியூஸ் ஷார்ட்ஸா நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அதையும் மறக்காம பாருங்க. பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027ல இந்தியன் ரூல் ஆஃப் ஸ்ரீலங்கா 2026ல காலியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 3 யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோல. இன்னைக்கு டே 3ல நடந்ததெல்லாம் தாண்டி, நான் டே 4 பத்தி இப்போ பேசலாமா அப்படிங்கிறத தாண்டி, நான் ஆரம்பத்தில ஒரு விஷயத்த பேசினேன்ல, அதுதான் டே 4க்கான ஒரு நாட்டாவும் ஆரம்பிக்கிறதாவும் அது இருக்கும். ஸோ பேசிடலாம். அந்த டாபிக்க பத்தி பேசிடலாம். என்னன்னா, இந்தியா 178 லீட்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்பவும் அப்படிதான் தெரியும். ஆனா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் மேட்ச் உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியும், நல்ல டெஸ்ட் மேட்ச் கிடைக்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாரி நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஸ்ரீலங்காவோட பவுலர்ஸ் இந்தியாவ வந்து 300க்கு மேல மட்டும், அதாவது ஸ்கோர் இல்ல. டார்கெட்டே 300க்குள்ள வந்துச்சுன்னா, ஈவன் 350க்குள்ள வந்துச்சுன்னா, 350க்குள்ள இந்தியாவ சுருட்டிட்டாங்க அப்படின்னா, டார்கெட் 350க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்காவால இந்த ஸ்கோர சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு எங்கேயோ இருக்குதோங்கிற மாரி எனக்கு தோணுது. 1. இன்னொரு பக்கம் நாங்க பிட்சையும் நம்ம பார்க்கணும். வெதரையும் நம்ம பார்க்கணும். காலியோட வெதர் உங்களால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. 5 நாள், 6 நாள் மழை அப்புட்ன்னு போட்டிருந்தாங்க. 2வது நாள் முழுக்கவே வாஷ் அவுட் ஆகியிருந்தது. இன்னைக்கு அதாவது டே 3 யோட கடைசி சில நொ ம மணித்துளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழையால கைவிடப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஓவர் போட்டிருக்கான் அந்த இடத்துல. ஸ்ரீலங்காவுக்கு அங்க ஒரு கை இருந்துச்சு. ஆனா மழை வந்து இப்போ தடுத்திருக்குது. ஓகே. மழை ஒரு பக்கம். பட் பிட்ச் ஒரு பக்கம். நல்லா பெருசாவே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸுகளால இந்தியாவ ஒரு 300க்குள்ள சுருட்ட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்தியாவால தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா 178 லீடுல இருந்து இந்தியாவ ஒரு 100 ரன்னுக்குள்ள மொத்தமா சுருட்டிட்டாங்க. 150க்குள்ள மொத்தமா சுருட்டிட்டாங்க. 280 தான் இருக்குது அப்படிங்கும்போது, அடுத்தடுத்த நாள் ரோலர வச்சு எந்த ரோலர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. விக்கெட் ஒரு மாரி படிஞ்சு, பெருசா திரும்பாம இருந்து, வெதரும் நல்லா இருந்து, வெயில் அடிச்சு, அதாவது ஆல்ரெடி ட்ரை கிராஸ் தான் இருக்கும். இன்னும் அது ட்ரை ஆகி இருந்தால், ஒருவேள அன்னைக்கு பாகிஸ்தான் சேஸ் பண்ணாங்க. 342 சேஸ் பண்ணாங்க. 2022, 22 டைம்ல நெனைக்கிறேன். அப்ப சவுத் ஷக்கீல் வந்து அடிப்பாரு. அடிச்சு ஜெயிச்சு குடுப்பாரு. சவுத் ஷக்கீலா? அவர் டபுள் ஹெட்டர் அடிப்பாரு. அப்துல்லா ஷஃபீக் அடிப்பாருன்னு நெனைக்கிறேன். ஜெயிச்சு குடுப்பாருன்னு நெனைக்கிறேன் அந்த சேஸ்ல. அந்த மாரி ஒரு சேஸ் ஆகாத கூட வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நாளைக்கு டே 4 என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்தியன் பேட்டர்ஸ்களும் ஒண்ணும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் நம்பிக்கை தர அளவுக்கு விளையாண்டு குடுக்கல இதுவரைக்குமே. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட விழுந்தது, நியூசிலாந்து கிட்ட விழுந்தது மறந்துற வேணாம். ஆஸ்திரேலியா கிட்ட அவங்க கிட்ட போய் அங்க வாங்குனது மறந்துற வேணாம் அப்டிங்கிறதுனால, எனக்கு இன்னுமுமே கேம் பேலன்ஸ்டா தான் இருக்குங்கிறதை நான் சொல்லுவேன். இல்லன்னா, உங்களுக்கு டிக்வெல்லாவோ, இல்லன்னா சோனல் தினுஷாவோ பார்ட்னர்ஷிப் 100 150 ரன் பார்ட்னர்ஷிப் 2 கேட்ச் விட்டாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் விட்டிருந்திருக்க மாட்டாங்கல்ல. இதுவே ஒரு ஜடேஜாவோ, அஸ்வின் 2 பேரும் ஒண்ணா போட்டுட்டு இருந்தாலோ, இல்ல ஒரு ஜஸ்பிரித் பும்ராவோ இருந்தாலும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த கேம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கேம்ல ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். நான் கடைசியா பேச வேண்டிய விஷயத்த முன்னாடி பேசிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்தியா தான் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க. அசித்த பெர்னாண்டா, அதுக்கப்புறம் லஹிரு கும்ரா நியூ பால்ல தெறிக்க விட்டாங்க அப்டின்னா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அடுத்தது டே 3ல நடந்ததையும், வேற சில விஷயங்களையும் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு சோனல் தினுஷா, டிக்வெல்லா இவங்க தான் ஹீரோ. இன்னைக்கு 2 செஷன் அதாவது 3 செஷன்ல 2 செஷன் இந்தியாவோட செஷன். பட் ஒரு செஷன் விக்கெட்லெஸ்ஸா இருந்துச்சு. அந்த செஷன் வந்து ஸ்ரீலங்காவோட செஷன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 நாள்ல எவ்வளோ செஷன் நடந்துச்சு? 2வது நாள்ல 2 செஷன் கட் ஆயிடுச்சு. இல்ல அத நீங்க 2 செஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 3
அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 6 அண்ட் இங்க 6 சின்ஸ் 8 8ல இந்தியா வந்து 5 ஸ்ரீலங்கா 2 அதில 1 இன்னொரு ஷேர் இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம். இந்தியாவோட கை தான் ஓங்கி இருக்கு. பட் இன்னைய நாள்ல இனிஷியலா அதான் இந்தியா அதாவது நேத்திக்கு அ விக்கெட் ஆகாம இருந்த பிரசித் கிருஷ்ணாவும், குல்தீப் யாதவும் வந்தாங்க. 5 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஓகே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்தாங்க. ஸ்ரீலங்காவோட ஓப்பனர்ஸ் எஸ் இதுதான் இந்த ஒரு ஸ்டார்ட் சிராஜ் கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் போக போக ஒரு ஸ்பீட கம்மி பண்ணாரு. பட் ஒரு இடத்துல நான் வந்து படிப்படியா வராம எனக்கு அப்படியே வர விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அந்த விக்கெட்லெஸ் செஷன் இருக்குதுல்ல 2வது செஷன். அந்த செஷன்ல சூப்பரா பவுல் பண்ணாங்க ஒரு இடத்துல வந்து. பேட்ஸ்மேனுக்கு வந்து அடிக்க முடியாத லெங்த்ல நெறைய போட்டாங்க. வெளில எடுத்துட்டு போனாங்க. இத்தனைக்கும் சொல்றேன், திக்வெல்லாவோட விக்கெட் பிரசித் கிருஷ்ணா சூப்பரா ஸ்டெம்ப சுத்தி வந்து ஒரு ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணாரு. மேல போட்டாரு. அந்த பால் சிறப்பான பால் கிடையாது. ஆனா, அந்த எக்ஸிகியூஷன் அந்த பால அவரு சரியா போட்டாரு. அந்த எக்ஸிகியூஷன் அவருக்கு அந்த விக்கெட் எடுத்து குடுத்துச்சு. ஸோ, அந்த விக்கெட்லெஸ் செஷன்ல இந்தியன் பவுலர் சும்மா மோசமாலாம் போடல. பட் இதுவே வேற எந்த ஒரு டீமா இருந்தா, இன்னும் பவுண்டரிகளோட எண்ணிக்கை அதிகமா போயிருந்திருக்கும். வேற எந்த ஒரு பவுலிங் அட்டாக்கா இருந்திருந்தா, பவுண்டரியோ, சிக்ஸர்களோ நெறைய போயிருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த விக்கெட்லெஸ் செஷன்லயும் இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணாங்க. பட் மானவ் சூத்தர் இன்னைக்கு எவ்வளோக்கு திருப்புனாரு, நெறைய பெரிய திருப்புகள், பெருசா திருப்புனாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் மிடில் லெக்ல போட்டு நல்லா திருப்புனாருங்க. இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டுக்கு அதாவது திரும்புற விக்கெட் கொஞ்சம் கிடைக்கும்பொழுது, இந்தியாலே திரும்புற விக்கெட் பெருசா குடுக்க மாட்றாங்க அப்படிங்கும்போது, கிடைக்க மாட்டுதுங்கும்போது, இந்த மாதிரியான விக்கெட் மாட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஜடேஜா உட்டு திருப்புன்னு திருப்பிருவாரு. இன்னைக்கு அவரும் திருப்புனாரு. ஆனா, இந்த பக்கம் சோனலும், டிக்வெல்லாவும் ஆடுனாங்க. அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ, அவங்கள தவிர்த்துட்டு மேலயும் யாரும் ஆடல. கீழயும் ஆடுறதுக்கு யாருமே இல்ல. ஆனா, பிரசித் கிருஷ்ணா டிக்வெலோட விக்கெட் எடுத்தது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்டின்னா, சோனல் தினுஷாவோட விக்கெட் எடுத்த ஜடேஜாவோட விக்கெட்டும் பெரிய டர்னிங் பாயிண்ட். பட் மறந்துடக்கூடாது மானவ் சூத்தரோட அந்த 4 விக்கெட். எஸ்பெஷலி மானவ் சூத்தர் விக்கெட்டுங்கிறத தாண்டி, தனஞ்சய டி சில்வா அ வந்து ஜடேஜா வந்து தனஞ்சய டி சில்வா விக்கெட் எடுப்பாரு. கமின்ஸ் மிடில்ஸ் ஏறி அடிப்பாரு. பட் கில்லோட சூப்பரான ஒரு கேட்ச். அத நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ, இன்னைக்கு கில்லு ஒரு கேட்ச் நல்லா எடுத்தாரு. மானவ் சூத்தரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி என்ன சொல்றது, பிரசித் கிருஷ்ணா டிக்வெல்லாவோட விக்கெட்ட எடுத்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து சோனல் தினுஷோட விக்கெட் எடுத்து குடுத்தாருன்னா, இந்தியா வந்து இன்னைக்கு அ அந்த டிக்வெல்லா, சோனல் அவங்க நல்லா விளையாண்டாங்க. அவங்க கிட்ட இவங்களும் நல்லா விளையாண்டாங்க. அவ்வளோதான் ஓகேங்களா. புவர் அப்புட்ன்னு சொல்லிற முடியாது இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அங்கேயும் எக்ஸ்ட்ரார்டினரி அப்புட்ன்னு சொல்லமா தாண்டி நல்லா பேட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். பட் இங்க நம்ம வரலாமா? இங்க வந்து இன்னைக்கு சோனல் தினுஷாவும், டிக்வெல்லாவும் இன்னைக்கு என்ன பண்ணாங்க பெஸ்ட்டா? ஏன் அந்த 150 அப்படிங்கிறது அவங்க கிட்டேருந்து அதாவது 146ங்கிற பார்ட்னர்ஷிப் 212 பால் ஏன் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? எதனால ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய ஸ்வீப் ஷாட்ஸ் ஆடுனாங்க. சோனல் தினுஷா நெறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுனாரு. பட் இதுல நான் டிக்வெல்லாவ பத்தி சொல்லணும்னா, ஏன் ஸ்பெசிஃபிக்கா டிக்வெல்லா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டிக்வெல்லா 3 வருஷம் கழிச்சு திரும்ப வராரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 இப்போ வரைக்கும் 100 அடிக்கல. அப்போ ஒரு 100 அடிக்கவும் இல்ல. அவர் வந்தாருன்னா, டீம் எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க பண்ட்டுன்னு நெனைக்கிறீங்க. பண்ட்ட விட பெரிய பண்ட்டு டிக்வெல் தான். என்ன நிலைமையில வந்தாலும் பேட்ட வுடுவாரு. எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் பேட்ட வுடுவாரு. இதே போல ஆஸ்திரேலியா கிட்ட தவிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்கா வந்தாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வந்து டப்பு டப்புன்னு பேட்ட விட்டாரு. 50 ரன் அடிச்சாரு. இதே போல தான் இதே போல தான் டிக்வெல்ல எப்பயுமே ஆடுவாரு. ஒரு மாரி ஒழுங்கீனம் அப்டின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு ஒழுக்கமா ஆடுனாரு அப்டின்னு சொல்லலாம். இதுல எந்த உள்குத்தும் கிடையாது. பட் இன்னைக்கு ஒழுக்கமா ஆடுனாரு. பேட்ட பெருசா விடாம, பெரிய ஷாட்டுக்கு போகாம, இன்னைக்கு ஸ்வீப் ஆடிட்டு இருந்தாரு. இனிஷியலா குல்தீப் கிட்ட பட்டு நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுந்தது. பட் இன்னைக்கு எவ்வளோ ரன்ஸ் பிஹைண்ட் த ஸ்கொயர்ல அடிச்சாங்க தெரியுங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து. பட் அதுல டிக்வெல்லா அன்னைக்கு ஏதோ ஒரு புதுவிதமான டிக்வெல்லா வந்து அ திரித என்ன சொல்றது? ஒரு திருந்திய ஒரு டிக்வெல்லாவ இன்னைக்கு பார்க்குறேன். திருந்தியங்கிறதாலே ஒரு புதுவித டிக்வெல்லாவ இன்னைக்கு பார்த்தேன். 80 ரன்கள், 115 பந்துகள், ரன் ரேட்டும் நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்படி ஆடுற ஒரு டிக்வெல்லா கிடையாது. 80 பந்துக்கு 115 அடிச்சா தான் டிக்வெல்லா. 115 ரன்னுக்கு 80 அப்படிங்கிறது டிக்வெல்லாவே கிடையாது. அப்படிங்கிறத நான் தெளிவா, திட்டவட்டமா நான் சொல்லுவேன். ஸோ டிக்வெல்லா நல்ல வெல்கம், நல்ல கம்பேக். ஒரு புது டிக்வெல்லாவ பார்க்க முடிஞ்சது. ஒரு ஒழுக்கமான கிரிக்கெட் அவர்ட்டருந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் சோனல் தினுஷா, நார்த் சவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தனஞ்சய டி சில்வா ஆடுனத பத்தி பேசியிருப்போம். பட் இவரு கூட நின்னு நல்லா விளையாண்டு குடுத்தாரு. சப்போர்ட் பண்ணாரு. திரும்பி அடுத்த டெஸ்ட் மேட்ச்லும் நல்லா விளையாண்டாரு. "ஏய்! யாருப்பா அந்த பையன்?" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு பயம் இந்த வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்காலாம் யாராவது நல்லா விளையாண்டாங்கன்னா திரும்பி தூக்கி போட்டுருவாங்க.
பட் சோனல் தினுஷா அங்கே நல்லா விளையாண்டாரா? ஓகே. நான் அங்கே நான் வந்து ஸ்கோர் கார்டு மட்டும் தான் பார்த்தேன். ரொம்ப பெருசா அவரோட பேட்டிங் எதுவும் பார்க்கல. பட் இங்க வந்து பார்த்தேன். அவரோட ரன்ஸ் முழுக்க முழுக்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு யங்ஸ்டர், பிஹைண்ட் த ஸ்கொயர் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சாரு. முட்டி போட்டு ஸ்வீப் அடிச்சாரு. முட்டி போட்டு ஸ்வீப் அடிக்க இப்படி தான். பட் எங்கெங்க அடுத்து எப்படி எப்படி அடிச்சாருன்னா, அவருக்கு வந்து கரெக்ட்டா எல்லாமே லைன்ல வரல. அவருக்கு ஒரு ஸ்லிப்பு வைக்கிறாங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்லிப் அதாவது ஃபார்வர்ட் ஷாட் லெக் வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2 லெக் சைட்ல 2 ஸ்லிப் வச்சு அணைக்கட்டிலாம் வச்சு பார்த்து அவரோட ஸ்வீப்ப தடுக்க வச்சு பார்த்தாங்க. ஷார்ட் ஸ்கொயர்ல நிக்க வச்சுலாம் பார்த்தாங்க. ஆனா மிரளவும் இல்ல. ஆஃப் சைட்ல போட்டு பார்த்தாங்க. ஆஃப் சைட்லயும் அடிச்சாரு. கொஞ்சம் ஆஃப் சைட் லைனுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா, எடுத்து பெருக்கி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைன் லெக் பக்கமா அவ்வளோ ஸ்வீப் அடிச்சாரு. சில ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாரு. மண்ட காய விட்டாரு. தலைவலியில ஒத்த தலைவலிங்கிற அளவுக்கு எனக்கு கில்லுக்கும், இன்னி டீமோட ஸ்பின்னர்ஸ்களுக்கும் குடுத்தாரு. இந்த காலி விக்கெட் நீங்க ஸ்பின்னு ரொம்ப சூப்பரா ஆடணும். அந்த டெக்னிக் உங்களுக்கு தேவை. நீங்க ஸ்பின் ஆடுறீங்கனாலே உங்களுக்கு ஸ்வீப் சரியா ஆடணும். நீங்க ஸ்வீப்புங்கிறத வந்து நான் சும்மா சாதா சொல்ல மாட்டேன். நீங்க ஜடேஜா மாரியான ஒரு ஸ்பின்னர நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் போறீங்கன்னா, அது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ரொம்ப டேஞ்சர். மானசூத்தராவது எங்கேயாவது அவர் அனுபவத்தில விட்டுறலாம். ஓகேங்களா, இல்லன்னு சொல்லிட்டு. பட் ஜடேஜாவெல்லாம் நீங்க அப்படி எடுத்து அவ்வளோ ஈஸியா ஸ்வீப் அடிச்சிட முடியாது கண்ணா. அடிச்சாரு. நீங்க ஜடேஜாவ நல்லா ஃபேஸ் பண்ணாரு. குல்தீப் யாதவ நல்லா ஃபேஸ் பண்ணாரு. மானசூத்தர நல்லா ஃபேஸ் பண்ணாரு. அடிச்ச பெரும்பாலான ரன்கள் பிஹைண்ட் த ஸ்கொயர் அடிச்ச பெரும்பாலான ரன்கள் ஷாட்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸ் மட்டும் இன்னைக்கு அடிச்சாரு. கண்ல ஒத்திக்கிற மாரி இருந்தது. வெல்கம் 100 நல்ல ஒரு அறிமுகம். இந்த ஃபைட்டிங் பல ஸ்வீப்புகள் இருக்கக்கூடிய இந்த 100 கண்டிப்பா நின்னு பேசும் அவரோட கரியர்ல. இதே மாரி நெறைய ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ரோஷன் டி சில்வான்னு ஒருத்தர் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவரெல்லாம் இந்த மாரி தான். ஆனா ஏஜ்ன்னு அனுப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாரி ஆல்ரவுண்டர்லாம் வருவாங்க, ஆடுவாங்க, டப்புன்னு போயிருவாங்க. அப்படி இல்லாம சோனல் தினுஷாவுக்கு வந்து பெரிய ஒரு லாங்குவிட்டி குடுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபார் இன்னைக்கு தினுஷா அண்ட் இந்த பக்கம் டிக்வெல்லா ஒரு தலைவலிய ஏற்படுத்துனாங்க இந்தியன் ஃபேன்ஸ்கள பொறுத்தவரைக்கும். பட் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட். பவுலிங் எந்தெந்த அளவுக்கு ஃபைட்டிங் இருந்துச்சோ, அதே அளவுக்கு பேட்டிங் அந்தந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஃபைட்டிங் இருந்துச்சு. விக்கெட்லெஸ் செஷன் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப பெருசா நான் பார்க்குறேன். இன்னைய நாள்ல நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளதான். இப்போ டே 4 ப்ரிவ்யூ நான் ஆரம்பத்தில பேசின மாரி இப்போ திரும்ப கொஞ்சம் லைட்டா பேசுறேன். என்னன்னா இந்தியாவோட பேட்டிங் அகைன்ஸ்ட் ஸ்பின் இப்போ பிரபா ஜெயசூர்யாவும் சரி, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நியூ கம்மர்ஸ் அப்படின்னா தனஞ்சய டி சில்வாலாம் பெருசாலாம் வந்துட்டு இருக்க மாட்டாரு. பட் கெஷாரா அதுக்கப்புறம் இங்க சோனலுக்கு வந்து ஒரு 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 கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த இந்த ட்ரியோ என்ன பண்ண போகுது? ரமேஷ் மெண்டிஸ் வெளில உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. பட் அவரு அவரு பிரபா ஜெயசூர்யா ஒரு டைம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு ஃபைட் கிடைக்கும் பட்சத்தில புரியுதுங்களா? ஸோ பிரபா ஜெயசூர்யா இன்னொன்னு கெஷாரா நியூ பால நல்லா போட்டாரு. டே 2ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தன ஓவர்ல? 43 ஓவர்ல இந்தியாவுக்கிட்டேருந்து ஒரு 6, 7 விக்கெட்ட கழட்டி எடுத்தாங்க. ஸோ அந்த மாரி நாளைக்கு அந்த 108க்கு 8 விக்கெட் இந்தியா நேத்துக்கு டே 2ல இழந்தாங்க. அந்த மாரி இன்னைக்கு 108க்கு 10 விக்கெட் ஒரு 110க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவ ஆல் அவுட் பண்ணாங்கன்னா, சேஸ் ஆன் நான் நினைக்கிறேன். ஸோ பிரபா ஜெயசூர்யா போடுற அந்த ஸ்ட்ரைட்டர் பால்கள நேரா ஆடுறதுக்கும், கெஷாரா போடக்கூடிய பால்கள ஆடுறதுக்கும் இந்தியன் பேட்டர்ஸ்கள் இருக்குது. ஆமா எங்ககிட்ட ஸ்டஃப் இருக்கு, சரக்கு இருக்குன்னா கண்டிப்பா ஓகேங்களா? இந்த 2 கட்டா ஸ்கோர் வரும்போது தான் மாட்டிப்பாங்க. இப்ப இருக்கிறது ஒரு 2 கட்டா ஸ்கோரு. அது 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 அவ்வளோ சேஸ் பண்ணிறலாம். இல்ல டிஃபெண்ட் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிறவும் முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். அது 178 லீட்ல இருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் அவருக்கு ஒரு ஏமாற்றம் கிடைச்சது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் நல்லா ப்ளே பண்ணுவாரு. கேஎல் ராகுல் பெருசா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆன மாரி எனக்கு தெரியல. பட் கில் இருக்காரு. அது ஒரு பயப்படுற விஷயம் ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும். இங்க அவரு ஆடி குடுத்துருவாருன்னா. அண்ட் சீனியரா கேஎல் ராகுல் இங்க பாருங்களேன். 350 பிளஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா இத இப்படி பேட் பண்ணுவாங்க. நாளைக்கு 2 செஷனுக்கு மேல கண்டிப்பா இந்தியா பேட் பண்ணுவாங்க. 2 செஷன் இந்தியா பேட் பண்ணா தான் 200 பிளஸ் ரன்னாவது அடிக்க முடியும். லீடு 350க்கு மேலயாவது வைக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். டெஸ்ட் மேட்ச் 5ஆவது நாள் வரைக்கும் போகும். இல்ல மழை கிழ ஏதாவது வந்து மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் பிரபா ஜெயசூர்யா ஸ்ட்ரெய்ட்டா தான் வச்சிருப்பாரு. கெஷாரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு போடுறது தான் போடுவாரு. ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீப்லியும் அப்ளை பண்ணி வைப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி அசித்த பெர்னாண்டோ, லஹீரு கும்ரா நியூ பால்ல செம்மையா போட்டாங்கன்னா, கேம் ஆன். பட் பார்ப்போம். இந்தியன் பேட்டிங் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்குது. பட் தேவ்தத் படிக்கலா ஒரு செஞ்சுரியன் 100 அடிச்சவரு. அவரு ஒரு மாரி கிளியரா நாஸ்டி கிரிக்கெட் ஒண்ணு ஆடுனாரு. இங்க என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பட் ரிஷப் பண்ட்லாம் இருக்கிறாரு. இவ்வளோலாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர்லாம் இருந்து தான் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தோத்தாங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவும் அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு இங்க பாரு, நம்ப டே 2ல 43 ஓவர்ல 108க்கு 6, 7 விக்கெட் எடுத்தோம். அதே போல ஒய் நாட் அப்படிங்கிற மாரியும் தோணுது. பார்ப்போம். ஓகேங்களா?
அவங்க யோசிப்பாங்க. ஓகே பார்ப்போம், நம்மளும் யோசிப்போம். நான் திரும்பவும் கேட்குறேன், ஸ்ரீலங்காவுக்கு தான் வாய்ப்பு இருக்குதா? இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குதா? போங்க பாஸ், மழைக்கு வாய்ப்பு இருக்கு பாஸ்ன்னு சொல்றீங்களா? பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்கள நான் சந்திக்கிறேன். பார்ப்போம்.